கோயம்புத்தூர் வனக்கோட்டம் மருதுமலை அடிவாரத்தில் நேற்று காலை 9 மணி அளவில் வனப்பணியாளர்களுடைய சுற்றின் பொழுது ஒரு 40 வயது மதிக்கத்தக்க பெண் யானை உடல்நலக் குறைவால் படுத்து கிடந்ததும் அதன் கூடவே 3-4 மாதம் மதிக்கத்தக்க அதனுடைய ஆண்குட்டி இருந்த பெறப்பட்ட தகவலை தொடர்ந்து ஆனைமலை புலிகள் காப்பகம் கலை இயக்குனர் மற்றும் கோவை மாவட்ட வன அலுவலர் அவர்கள் தலைமையில் வனப்பணியாளர்கள் கோவை வன கால்நடை அலுவலர் டாக்டர் சுகுமார் ஐயனான் மற்றும் டாக்டர் ராஜேஷ்குமார் வன கால்நடை உதவி மருத்துவர் முதுமலை, அப்புறம் டாக்டர் பிரியங்கா வடவெள்ளி ஆகிய ஒரு மருத்துவ குழு நேற்றைய தினம் தொடர்ந்து சிகிச்சை அளித்தோம். அதற்கு கிட்டத்தட்ட 30 பாட்டில் அளவுக்கு திரவங்கள் ரத்த வழியாக செலுத்தப்பட்டது. கூட ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சத்து மருந்துகள் நேற்றைய தினம் நம்ம ஃபுல்லாக கொடுத்தோம். இதை தொடர்ந்து நேற்று சிகிச்சையினுடைய முடிவில் அந்த யானை எழுப்பும் பொழுது ஜேசிபியின் உதவி கொண்டு அந்த யானை எழுப்ப ட்ரை பண்ணோம். பின்னங்கால ஊனிச்சு, ஆனால் முன்னங்கால ஊனி அதை எந்திக்க முடியல. அதுக்கப்புறம் நேற்றைய தினம் இடது பக்கமாக படுத்து இருந்தது, வலது பக்கமாக படுக்க வச்சுட்டு அந்த யானையும் அது கூட்டியும் அப்படியே விட்டுட்டு காட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். நேற்றைய தினம் யானையுடைய கூட்டம் கூட அந்த குட்டியை கூட்டு சென்று கூட இன்று எதிர்பார்த்தோம். அப்படி எதுவும் நடக்கலை. இன்றைய காலையில் குட்டி யானை அதே இடத்துல இருந்ததை தொடர்ந்து இன்று காலை தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டது அந்த யானைக்கு. இன்றைய தினமும் தொடர்ந்து அதற்கு தேவையான 30 பாட்டில் திரவ மருந்து மற்றும் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எல்லாம் கொடுத்துருக்கிறோம், சத்து விட்டமின்ஸ் எல்லாமே. இதை தொடர்ந்து யானையை தூக்கி நிப்பாட்டும் பொருட்டாக அதற்கு கிரேன் மூலமாக பெல்ட் போட்டு அந்த யானையை தூக்கி நிப்பாட்டி இருக்கிறோம். அது 4 காலில் ஊனி லேசாக நிற்கிது. அது குட்டியை கூட பண்ணியிருக்கோம். குட்டியை தற்சமயம் பால் குடிச்சிக்கிட்டு இருக்குது. எங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா, சிகிச்சை முடிவில் அந்த குட்டியை கூட்டு கொண்டு யானை காட்டுக்குள் செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் தற்சமயம் இருக்க நிலைமை பார்க்கின்ற பொழுது அதனுடைய தசை இது எல்லாமே தளர்ச்சி ஏற்பட்டுள்ளதனால் கிரேன் உதவியாக நிற்கிது. அதான் நடக்க முடியல. தொடர்ந்து சிகிச்சை அளித்து கொண்டு இருக்கிறோம். நல்லது நடக்கின்ற எதிர்பார்க்கிறோம். நன்றி. இந்த குட்டி யானைக்கு நம்ம எப்படி கண்காணிச்சுட்டு வரோம்? குட்டி யானை வெறும் ஆக்டிவா இருந்து கூட இருந்தாலும் கூட அதனுடைய மடிப்பகுதியில் அதில் பால் இருந்தது. அது பாலை குடித்து கொண்டே தான் இருந்தது. நேற்றைய தினம் மறுபடியும் அதை வலது பக்கம் படிக்க வைக்கிற போது இன்னொரு மடியில நேற்றைய 1 மணி நேரம் பால் குடிச்சது. இந்த காலையும் பால் குடிச்சிருக்கு. இருந்தாலும் அதுக்கு தொடர்ந்து நாங்கள் இளநீர் மற்றும் அதற்கு லாக்டோஜன் குளுக்கோஸ் தரவும் இது கொடுத்துருக்குறோம். இதை தவிர தடுப்பூசியினுடைய சிகப்பு பகுதி இருக்கு இல்லையா, அதுவும் சாப்பிட்டு கொடுத்துருக்கோம். குட்டி நல்லா ஆக்டிவா இருக்கு. இல்ல, இது ஸ்கேன் அது தெர்மல் கேமரா. இது நேற்றைய தினம் ரத்த பரிசோதனை முடிவுல அதுக்கு லிவர் பாதிப்பு உள்ளதாக அது வந்திருக்குது. லிவர் பாதிப்பு அனிமல் வீக்கா இருக்கிறதுனால படுத்துருக்கு, எந்திக்க முடியல. அதுக்கான சிகிச்சை அளிச்சிருக்கிறோம். நல்லது நடக்க. இல்ல, பல காரணங்கள் இருக்கு. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாகவும் இருக்குல்ல, வேற காரணங்கள் இருக்குது. அதை தொடர்ந்து நாங்கள் ஆய்வு செய்தோம். ஒரு சில யானைகள் இந்த பகுதியில் பிளாஸ்டிக் சாப்பிட்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டெல்லாம் முதல்ல வந்துட்டு பிளாஸ்டிக் என்ன பொறுத்தவரை பிளாஸ்டிக் சாப்பிட்றதுனால மாடு பார்த்தா ரூமினன்ட்டுமாங்க, அசைபோடு விலங்கு. அது அதனுடைய வயிற்று பகுதி 4 பகுதியாக இருக்கும். அப்போ ரூமன்னு சொல்லக்கூடிய முதல் பகுதியில் பிளாஸ்டிக்லாம் தங்கி காட்டு மாட்டிற்கு அல்லது மாடுகளுக்கு பிளாஸ்டிக் பாதிக்கும். யானையை பொறுத்தளவில் அது சிம்பிள் ஸ்டொமக் அனிமல். அது என்ன சாப்பிட்டாலும் அது ஏற்கனவே நல்ல உணவை சாப்பிடுகின்ற பொழுது அதில் 55% ஜீரணமாக, கிட்டத்தட்ட 40% ஜீரணமாக வெளியே வரும், உடனே வெளியே வந்துடும். ஸோ பிளாஸ்டிக் சாப்பிட்டாலும் அது சாண வழியாக வெளியே வந்துடும். அதனுடைய பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்று நான் நினைக்கல. ஆனாலும் கூட இது தொடர்ந்து ஆராய்ச்சி மேற்கொண்டாதான் அதை பற்றி சொல்ல முடியும். எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு சார் என்ன நடக்குது காட்டுக்குள்ள பொறுத்த வாய்ப்புகள் எவ்வளவு? வாய்ப்பு நல்லதே எதிர்பார்ப்போம்.